பாதுகாத்தார், நம்ம பலப்படுத்தினார். நாம் செபிக்கிற அநேக செபங்களுக்கு கர்த்தர் கேட்டு பதில் அளித்து வருகிறார். அதை நாம் கண்கூடாய் பார்க்கிறோம். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில கூட சிறிது நேரம் தியானிப்பதற்கான எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் எழுதினதான நிருபம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Hebrews chapter 11 verse 31. எபிரேயர் எழுதினதான நிருபம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தார். ஆமென். இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாசிகளினுடைய பட்டியலை நாம் பார்க்கிறோம். காயின்ல இருந்து ஆரம்பிச்சு ஆபேல்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த இன்னும் கிதியோன், ராகாப் இவங்களுடைய அநேக காரியங்களை பார்க்கிறோம், வாசிக்கிறோம். ஆபிரகாம், ஏனோக்கு, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினாலே வந்ததான கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் ஒரு பட்டியலை போடுகிறார். அல்லேலூயா. ஒரு லிஸ்ட்ல போடுறார். அந்த லிஸ்ட்ல ராகாப் என்கிறதான ஒரு ராகாபின் போடல, ராகாப் என்னும் வேசி என்று போடுகிறார். கர்த்தர் எதையும் மறைக்கவே மாட்டார். ஆமென். அவர் அப்படியே உள்ளதே உள்ளதென்றும். ஆமென். அப்போ உள்ளதே உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லதே இல்லதென்று சொல்லுங்கள் சொல்லிட்டு அவர் உள்ளதே இல்லாத மாதிரி போடுவாரா? ஆவியானவர் போட மாட்டார். ஹalleluya. அவர் உள்ளதே உள்ளபடியே எழுதுகிறதான கர்த்தர். ஆமென். இந்த வாழ்க்கையில கூட இருக்கிறதை இருக்கிறவராகவே பாவிக்கிறதான கர்த்தர். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல வாசித்தோம், ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு சேதமாகாதிருந்தாள். இந்த காலவழியில ராகாபை குறித்ததான ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது நாம் எங்க வாசிக்கிறோம்னா யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் அண்டைக்கு ஆள் அனுப்பி உன்னிடத்தில் வந்து. சரி, ஒண்ணு நீங்க வீட்டுல போயிட்டு வாசிங்க அந்த அதிகாரத்தை. 1-2 வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுகாரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். ஆமென். இங்க என்ன வாசிக்கிறோம்னா, அந்த ராஜா இப்போ அதாவது எரிகோவுக்கு வந்திருக்காங்க. எரிகோ எப்பேற்பட்ட தேசம், எப்படிப்பட்ட பட்டணம் என்று பார்க்கும்படியாய் 2 பேரை வேவு பார்க்கும்படி அனுப்புறாங்க. அது போய் வேவு பார்க்க போனப்போ அந்த உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ஒவ்வொரு பட்டணமும் ஒரு பெரிய பெரிய மதில் சுவரால நிரப்பும், அதாவது ஃபென்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அவ்வளவு ஈஸியா யாருமே உள்ள போயிட முடியாது. ஆனா இவர்கள் வேணும்னு அந்த வேசி வீட்டுக்கு போல, அவர்கள் மதில் ஏறி, அல்லேலூயா, கேட் வழியா போனா, பெரிய கேட் இருக்கு இல்லைங்களா, ஊருக்கே ஒரு கேட் இருக்கும், அது வழியா போனா தெரிஞ்சிடும் இவங்க யாரு, வேற தேசத்தை நம்ம இடத்துக்கு வந்தாங்களேன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. இவர்கள் மதில் ஏறி போறப்போ அந்த கரெக்டா வேசியுடைய வீட்டுக்கு போறாங்க. ஆமென். மதில் ஏறி அவங்க போறப்போ கரெக்டா வேசியுடைய வீட்டுக்கு போறாங்க. அதான் ராகாப் என்னும் அவருடைய வீடு. சோ இந்த அவங்க தெரியாத வீட்டுக்குள்ள வந்தா கூட சரி, அந்த ஊர் ஜனங்க பார்த்துட்டு யாரோ 2 பேர் நம்முடைய ஊருக்குள்ள வந்தாங்க, அவங்க கரெக்டா வேசியுடைய வீட்டுக்கு போனாங்க, ராகாப் என்னுடைய ராகாபுடைய வீட்டுக்குள்ள போனாங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் போய் ராஜாவுக்கு தெரிவிக்கிறாங்க. அப்பதான் ராஜா என்ன பண்றாரு, அங்க சொல்லி அனுப்புறாரு. அதான் நம்ம 3ஆம் வசனத்துல வாசித்தோம். அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் அண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து இந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். ஸ்தோத்திரம். இப்போ இந்த இடத்துல வந்தாங்க. அப்ப அந்த ஸ்திரீ சொல்றாங்க, அவ 2 பேர் மனுஷரும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரும் எனக்கு தெரியாது.
வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷரை புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியவில்லை, தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள் என்று. இதெல்லாம் நமக்கெல்லாம் நல்லா தெரியும். இந்த அம்மா என்ன பண்ணாங்க, வந்த 2 பேரை ஒளிச்சு வச்சாங்க. ஹல்லேலூயா. இந்த அம்மாவுடைய வீடு அந்த மதில் ஃபென்ஸ் அல்லது காம்பவுண்ட், அந்த மதில் வால் ஒட்டினதாக, அது மேல தான் வீடு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்க வாசிக்கிறோம்னா 15ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்களே ஜன்னல் வழியாய் இறக்கி விட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அவள் வீடு எங்க இருந்துச்சு? அலங்கத்தின் மதிலிலே இருந்துச்சு. அப்போ அந்த வால் மேல தான் இந்த அம்மாவுடைய வீடு இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ அங்க இருந்து இந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஈஸியா இறக்கி விட்டு அனுப்பிட்டாங்க. இந்த அம்மா ராகாப், இவங்க ஒரு எரிகோவை சேர்ந்தவர்கள் அல்ல. இந்த ராகாப் ஒரு கானானிய ஸ்திரீ. ஹல்லேலூயா. இந்த ராகாப் ஒரு கானானிய ஸ்திரீயா இருந்தாங்க. ஆனா அவங்க எரிகோவுல வாசம் பண்ணினாங்க. இந்த ராஜாவுடைய, அதாவது இந்த எரிகோவுல ராஜா இப்படி சொன்ன போதிலும் இந்த அம்மா ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, ராஜாவுடைய வார்த்தைக்கு பயப்படல. ஏன்? இந்த அம்மா ஒரு கானானிய ஸ்திரீ. இந்த அம்மா எப்ப ரட்சிக்கப்பட்டாங்க? எல்லாம் பாத்தீங்கன்னா வேசினே சொல்லுது. ஆனா இந்த அம்மா நல்ல ரட்சிக்கப்பட்டதான ஒரு அம்மா, இஸ்ரவேலின் தேவனை அறிந்ததான ஒரு அம்மா. இஸ்ரவேலின் உள்ள மேலே பார்க்கும்போது வேசி போல வேசியா இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள எப்ப ரட்சிக்கப்பட்டாங்க, எப்ப இஸ்ரவேல் யெகோவா தேவனை கண்டு கொண்டார்கள், எப்பொழுது செபித்தாங்க, எப்பொழுது இவர்கள் மன்றாடினாங்க யாருக்குமே தெரியாது. ஆனா இவர்கள் சொல்ற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது 9ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள். இங்க பாருங்க, லாஸ்ட்ல என்ன சொல்றாரு? அறிவேன். என்னெல்லாம் அறிவாங்களா அவங்க? கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று. இந்த அம்மா ஒரு தீர்க்கதரிசியாவ கூட காணப்படுறாங்க. இப்போதான் வேலைக்காரர் உள்ள வந்திருக்காங்க. இந்த 2 பேர்கிட்ட இந்த அம்மா சொல்றாங்க, மேல போயிட்டு ஒளிச்சு வச்சுட்டாங்க. ஒளிச்சு வச்சுட்டு இருட்டான பிறகு இவங்க மேல போய் சொல்றாங்க, வேசி வீடா இருக்கலாம், வேசியா இருக்கலாம். ஆனா இந்த அம்மா உள்ளுக்குள்ளவே ரட்சிக்கப்பட்டதான ஒருவர், கர்த்தரை அறிந்ததான ஒருவர், ஒரு வெளிப்பாடை பெற்றதான ஒரு அம்மா, அதாவது ஒரு தீர்க்கதரிசியை பேசுகிற ஒரு அம்மா. அவங்க சொல்றாங்க, கர்த்தர் இந்த தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. கர்த்தர், நீங்க பயப்படாதீங்க, நீங்க வேவு பார்க்க வந்திருக்கீங்க. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும், கர்த்தர் இந்த தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களை பற்றி எங்களுக்கு திகில் உண்டு. எரிகோவில் இருக்கிற ஜனங்களா இருக்கிற எங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான ஒரு பயம், ஒரு திகில் எங்களுக்கு இருக்குன்றாங்க. ஆமென். எப்ப வருவாங்களோ, எப்ப ஆக்கிரமிப்பாங்களோ, எப்ப எங்களை கொன்று சாவடிப்பாங்களோங்கிற ஒரு பயம், ஒரு திகில் எங்களுக்கு இருக்குன்றாங்க. அப்ப இந்த அம்மாக்கு ஏற்பட்ட ஒரு வெளிப்பாடு பாத்தீங்களா? எப்ப வெளிப்பாடு வரும்? இந்த அம்மா கர்த்தருக்குள்ள இருந்தா மட்டும் தான் வெளிப்பாடு வரும். ஹல்லேலூயா. இந்த அம்மா அந்த எரிகோ சுற்றிலும் 7 நாளும் போய் ஆராதிச்சாங்க, 7 நாள் எக்காலம் ஊதினாங்க, 7 நாள் ஆர்ப்பரித்தாங்க. இந்த அம்மா வீட்டுக்குள்ள இருந்து கர்த்தரை ஆர்ப்பரித்திருப்பார்கள். இந்த அம்மா வீட்டுக்குள்ள இருந்து கர்த்தரை ஆராதித்திருப்பார்கள். இந்த அம்மா வீட்டுக்குள்ள ஒவ்வொரு நாளும் தேவனை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த அம்மா அதாவது விக்கிரக ஆராதனைக்கு இந்த அம்மா கீழ்ப்படியல. இந்த அம்மா தேவனை பற்றி கொண்டார்கள். இந்த அம்மா தேவனை அறிந்தவர் அம்மாவா இருந்தாங்க. தேவனுக்கும் இந்த அம்மாவுக்கு நல்ல ஒரு தொடர்பு இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்று அறிவேன். உங்க பேரை சொன்னாலே, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லி பேரை சொன்னாலே எங்க ஊர்ல இருக்க ஜனங்கள் எல்லாம் சோர்ந்து போயிடுறாங்க. ஐயோ, அவ்வளவுதான், எங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை ஆண்டவர், அதாவது நான் பின்னால சொல்லணும்னு நினைச்சேன், அதாவது நம்ம வாழ்க்கையில பேக்ல பின்னாடி என்ன நடந்ததுன்னு பாக்குறதுல கர்த்தர் இப்போ என்ன நடக்குது, இப்போ நீ எப்படி இருக்க, இப்போ நீ கர்த்தருக்குள்ள இருக்கிறியா, இந்த அந்த வச்சுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த அம்மா நல்ல தைரியசாலியா இருந்தாங்க. அந்த வேவுக்கார் வந்தா கூட ராஜா 2 பேரை அனுப்பி அவளை வெளியே அனுப்புன்னு சொல்ல கூட இந்த அம்மாக்கு நல்லா தெரியும், இந்த வேவு பார்க்க வந்தவர்கள்
பிள்ளைகள், அவர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கிறவர்கள். இவர்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையான தேவன். ஆனபடினால் அவர்களை காட்டிக் கொடுக்கவே இல்லை. நான் ஒருவேளை ராஜாக்கு விரோதமா நான் பேசினா கூட பரவாயில்ல, அந்த எரிகோ ராஜாக்கு விரோதமா நான் பேசினா கூட பரவாயில்ல, ஆனா என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னால நான் ஸ்தோத்திரம், அவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் ரட்சகரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னை மீட்டு கொண்டவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் ஒருவேளை பேசியா இருக்கலாம், என்னை மன்னித்த ஆண்டவர், என்னை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், என்னை அரவணைத்த ஆண்டவர், என் கண்ணீரை துடைத்த ஆண்டவரே, நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அது எந்த சந்தர்ப்பமா இருந்தாலும் சரி, என் ஆண்டவரை மட்டும் நான் விட மாட்டேன் என்று சொல்லி அந்த அம்மா தைரியமா நிக்கிறாங்க. அவ்வளவு ஒரு பெரிய தைரியசாலி. ஹல்லேலூயா. இந்த அம்மா ஸ்தோத்திரம், வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகளை முன்னால வைக்கிறாங்க, மத்த எல்லாவற்றையும் பின்னால வைக்கிறாங்க. எனக்கு முதல் வேதம், முதல் கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் எல்லாம்னு சொல்லி பின்னால வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த ராகா வந்து எப்பேற்பட்டவனா, ரொம்ப சென்சிபிள் லேடி. அதாவது எப்படி சொல்றது, உணர்வுள்ளதான ஒரு ஸ்திரீ. ஆமென். ஹல்லேலூயா. ஜுடிஷியஸ் லேடி. எப்படின்னா எது நல்லது எது கெட்டதுன்னு நல்லா அறிந்ததான ஒரு ஸ்திரீ அந்த அம்மா. இந்த அம்மாக்கு எப்போ இதெல்லாம் வரும்னா கர்த்தருக்குள்ள இருக்கும்போது மட்டும் தான் வரும். பேர் என்ன, ராகவ் என்னும் வேசி. ஆனா இந்த அம்மா பாருங்க எவ்வளோ சென்சிபிளா, எது நல்லது எது கெட்டது, எப்ப எதை செய்யணும் எப்படி செய்யணும், எவ்வளவு ஞானமா வேலை செய்யறாங்க பாத்தீங்களா. இந்த அம்மா எவ்வளவு அழகான ஒரு அம்மா பாருங்க. ஹல்லேலூயா. இந்த அம்மா தன்னுடைய விக்கிரகங்களுக்கு கீழ்ப்படியில, ராஜாக்கு கீழ்ப்படியில, தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிகிற ஒரு அம்மாவா இருந்தாங்க. இந்த அம்மா ஸ்தோத்திரம், women of her word, அந்த வார்த்தையை காப்பாற்றுகிற ஒரு அம்மாவா இருந்தாங்க. நான் என்ன சொன்னனோ அதை நான் காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒன்று, நாம் செயல்படுகிறது ஒன்றா இருக்கக்கூடாது. நாம் என்ன பேசுகிறோம் அது நம்முடைய செயலா இருக்க வேண்டும். நாம் என்ன சொல்லுகிறோமோ, நம்ம வாயிலிருந்து என்ன புறப்பட்டு வருதோ அதுதான் கடைசி வரைக்கும் நம்ம அதை காத்துக்கொள்ள வேண்டும். சொல்லுவாங்கல்ல, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு சொல்லுவாங்களே, கேட்டிருக்கீங்களா? திட்டுவாங்க சிலர், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, நம்பாதீங்கன்னுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. ராகாப் அப்படி அல்ல. அவள் என்ன சொன்னாலும் அதை காத்துக்கொண்டாள். ஹல்லேலூயா. அவர் என்ன கேக்குறாங்கன்னா, கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டார். ஆமென். 10ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் என்ன சொல்றாங்கன்னா, கேள்விப்பட்டோம்ன்றாங்க லாஸ்ட்ல. அப்போ இந்த அம்மா இருக்கிறது எரிகோ தான். ஹல்லேலூயா. இந்த அம்மா இருக்கிறது எரிகோ, பேர் பார்த்தா வேசி. ஆனா இந்த அம்மா சொல்றாங்க, நாங்க கேள்விப்பட்டோம். என்னென்ன கேள்விப்பட்டோம்? கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். ஹல்லேலூயா. இந்த அம்மா என்ன அழகா காரியங்களை கேக்குறாங்க பாத்தீங்களா? கேக்குறாங்க. நாம் என்னத்தை கேக்குறோம்? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேக்குறோமா? கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை கேக்குறோமா, அல்லது துர்ச்செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? துர்க்கிரியைகளை, அதாவது தேவையில்லாத காரியங்களை நம்முடைய செவியில போடுறோமா? இந்த அம்மா சொல்றாங்க, நாங்க கேள்விப்பட்டோம் கர்த்தர் உங்களை எவ்வளவு அற்புதமா நடத்தினாங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு அதிசயமான காரியங்களை செய்தாங்க, சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்தாராமே, வெட்டாத்துறையில நீங்க நடந்தீங்களாமே, இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம். ஹல்லேலூயா. நீங்கள் யோர்தான் அப்புறத்துல சங்காரம் பண்ணின மோரேனின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் வந்த ராஜாக்களை எப்படி முறியடித்தார் என்பதையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். சிவந்த சமுத்திரத்தை மட்டும் நான் பிளந்துங்களை வெட்டாத்துறையில நடத்தினது மாத்திரமல்ல, உங்களுக்கு விரோதமாய் வந்த ராஜாக்களை கர்த்தர் எப்படி முறியடித்தார். நம்ம இருக்கிறது ஒரு விக்கிரங்களை வணங்குறதான ஒரு தேசம் தான். ஆனா அந்த அம்மாவுடைய விசுவாசம் பாத்தீங்களா? அந்த அம்மாவுடைய கேள்வி கேட்குதல் எப்படிப்பட்டதா இருந்தது பாத்தீங்களா? அவங்க சொல்றாங்க, உனக்கு விரோதமா யார் வந்தாலும். அப்போ இன்டைரக்டா இது எதை காட்டுதுன்னா, நாங்க இதெல்லாம் கேள்விப்பட்டோம், ஆனா இன்னைக்கும் அதே தேவன் உங்களை விடுதலையாக்குவார். இன்னைக்கும் அதே தேவன் உங்களை விடுதலையாக்குவார். அந்த வேவு பார்க்க வந்தவங்கிட்ட அவங்க சொல்றதாங்க தான் இன்டைரக்டா சொல்றாங்க, இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம். அதே போலதான் இன்னைக்கும் இந்த எரிகோவுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க. எரிகோவுடைய ராஜாவுக்கு கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். இந்த தேச
இன்னைக்கு எழுதி வச்சிருக்காரு, நம்ம படிக்கிறோம். அன்னைக்கு என்ன இருந்துச்சு? அன்னைக்கு வேலை இல்ல, அன்னைக்கு வசனம் இல்ல. ஆனால் அந்த அம்மா சொல்றாங்க, நான் கேள்விப்பட்டேன். அப்போ இந்த அம்மாவுடைய செவி, அம்மாவுடைய கவனம் எல்லாம் ஆவிக்குரிய காரியத்தின் மேலதான் இருக்குது, ஆவிக்குரிய காரியங்கள் மேலதான் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த அம்மா என்னன்றாங்க, 11ஆம் வசனம், கேள்விப்பட்ட போது இருதயம் கரைந்து போயிடுச்சு. நாங்க கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் என்ன ஆயிடுச்சு? கரைந்து போயிடுச்சு. இவ்வளவு அற்புதமான தேவனா, இவ்வளவு அதிசயம் செய்கிற தேவனா, இவ்வளவு தூரம் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்ற முடியுமா? இவ்வளவு தூரத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த முடியுமா அப்படின்னு எங்க உள்ளம் கரைந்து போயிற்று. உங்களாலே எங்களுடைய தைரியமும் அற்று போயிற்று. நாங்க என்னமா நினைச்ச தைரியமா இருந்தோம், ஆனா உங்க தேவன் உங்களுக்கு இப்படி எல்லாம் செய்யறாருன்னு பார்க்கும் போதே எங்களுக்கு இருந்த அந்த கொஞ்சம் தைரியம் கூட என்னாயிடுச்சு? அற்று போயிடுச்சு. அவ்வளவுதான், இனிமே நாங்க எதையும் செய்ய முடியாதுன்னு எங்களுக்கு இருந்த பலன், எங்களுக்கு இருந்த தைரியம் எல்லாம் அற்று போயிடுச்சு. ஏன்னா உங்கள் தேவனாகிய கர்த்தர் பெரியவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆராதிக்கிற தேவன் பெரியவர், நீ வணங்குகிற தேவன் பெரியவர், நீ தொழுது கொள்ளுகிற தேவன் பெரியவர். நம்முடைய உள்ளம் கரையாதா? நம்முடைய உள்ளம் கரைந்து போகாதா? அவங்க சொல்றாங்க, இவ்வளவு அற்புதங்களை நீங்க செய்யலப்படினால் எங்க இதெல்லாம் கேட்கும் போதே எங்கள் உள்ளம் கரைந்து போயிடுச்சு. என்ன பார்க்கிறோம்? தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்ப சொல்றாங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனாகிய கர்த்தர். அவர் தாங்க தேவன், அவரை விட்ட வானத்திலும் கிடையாது, பூமியிலும் கிடையாது. அவரே தேவாதி தேவன், அவரே ராஜாதி ராஜன் என்று சொல்லி அந்த அம்மா தைரியமா சொல்றாங்க. இப்பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்தபடியால் நீங்களும் இப்போ இந்த அம்மாவுடைய குணம் பாத்தீங்களா? இந்த அம்மா கேக்குறாங்க, இப்ப நான் உங்களுக்கு தயவு செய்தேன், ராஜாவுக்கு நான் உங்களை காட்டி கொடுக்கல, உங்களை ஒளிச்சு வச்சேன். ஒளிச்சு வச்சுட்டு எல்லாம் பேசிட்டு அந்த அம்மா இறக்கி விட்டுறாங்க. நீங்க போங்க, கேட்டு கொடுத்துக்கொண்டு போயிடுங்க, போயிட்டு ஒரு அந்த மலையில போயிட்டு ஒதுங்கிக்கோங்க, அப்போ உங்களை யாரும் பிடிக்க மாட்டாங்க சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்போ இந்த அம்மான்றாங்க, இப்போது நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்தாரும் தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு. இப்ப என்னன்றாங்க, நான் கானானிய ஸ்திரீ தான், தெரியாத வந்து இந்த எரிகோவில் வாசம் பண்ணியிருக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு நாள் நீங்க எல்லாம் இங்க வருவீங்க, இந்த தேசம் அழிக்கப்படும், நீங்க தான் ஜெயம் கொள்வீங்க, இல்லை எனக்கு தெரியும். இந்த அம்மா அங்க சபை கிடையாது, அங்க ஆராதனை கிடையாது, விக்கிரக ஆராதனை தான் இருக்கு. ஆனா இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு தேவனோடு தொடர்பு கொண்டு, அதாவது தேவனோடு கூட அந்த உன்னதமான ஒரு அனுபவத்துல வருகிறபடின்னு இந்த அம்மாவுக்கு வெளிப்பாடு. இந்த அம்மா ஆவிக்குரிய நிலைமையில வளர்ந்துருக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க, எனக்கு இதெல்லாம் நல்லா தெரியும், ஆனா நான் உனக்கு தயவு செய்த மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு தயவு செய்யணும், நீங்கள் என்ன காப்பாற்றணும்னு இந்த அம்மா சொல்லல. இந்த அம்மா சொல்றாங்க, என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்ய வேண்டும், என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்ய வேண்டும். அப்போ சொல்ல வாசிக்கிறோம், விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த அம்மாவுக்கு அந்த வசனம் கூட ஞாபகம் இருக்குமே நமக்கு தெரியல. நான் மட்டும் கர்த்தரை அறிந்தா போதாது, நான் மட்டும் இவ்வளவு வெளிப்பாடு எல்லாம் கேள்விப்பட்டா போதாது, நான் மட்டும் விடுதலாக்கப்படா போதாது, என் குடும்பமும் விடுதலாக்கப்பட வேண்டும், என் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் குடும்பமும் கர்த்தராகிய இயேசுவுடைய அந்த மந்தைக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி இந்த அம்மாவுக்கு இருந்த தாகத்தை பாத்தீங்களா? கேட்டா யார் இந்த அம்மா? வேசி. ஆனா எவ்வளவு ஒரு ஆவிக்குரிய தன்மைகள் இந்த அம்மாக்குள்ள காணப்படுது பாத்தீங்களா? இந்த அம்மா சொல்றாங்க, என் தகப்பன் வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டும், நீங்கள் வரும் பொழுது என் தகப்பன் குடும்பத்தை நினைத்துக் கொள்ளுங்க, கைவிட்டுறாதீங்க. அப்படின்னா என்ன? அதுல என்ன பார்ப்போம்? என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். ஆமென். ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க. இப்போ இன்னொரு விதத்துல நான் சொல்லணும்னு சொன்னா, இது ஒரு 2ஆம் வருகை குறித்து சொல்லப்படுகிறது. 2ஆம் வருகை. ஒரு முறை இந்த வேவுக்காரர் போனாங்க, எரிகோவுள்ள போனாங்க, ஒன்றும் செய்யல, வந்துட்டாங்க. இந்த ராகாவ் என்னும் குடும்பத்தை ரட்சித்தாங்க. அவர்களுக்கு அவங்க வீட்டுக்குள்ள போய் அவர்களுக்கு வாக்கு பண்ணினாங்க, நான் வருவேன், நான் வரும்போது உன் குடும்பத்தை ரட்சிப்பேன், நான் குடும்பத்தை பாதுகாப்பேன் வாக்கு பண்ணிட்டாங்க.
இது 2ஆம் வருகை கூட சொல்லப்படுகிறது. கர்த்தர் மீண்டுமாய் வரப்போகிறார். ஒரு முறை வந்தார், நம்ம எல்லாரும் சந்தித்தார், நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணினார், நம்மை மீட்டுக் கொண்டார், நமக்கு பரிசுத்தாவியை ஊற்றப்பட்டு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். அவர் சொல்றாரு, இவங்க சொல்றாங்க, நாங்க வரும் பொழுதே உங்கள் குடும்பத்தை நாங்கள் காப்பாற்றுவோம். கர்த்தர் வரும் பொழுது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் காப்பாற்றுவார். அவர் வரும் பொழுது நம்மை மீட்டுக் கொள்வார். அவர் வரும் பொழுது நம்மை அணைத்துக் கொள்வார். அவர் வரும் பொழுது நம்மை உன்னதமான ஒரு சீயோனுக்குள்ள நம்மை அழைத்து செல்வார். அவர் கண்டிப்பாய் வருவார். அல்லேலூயா. அவர் வந்து என்ன செய்கிறாராம்? இப்போ அவங்க சொல்றாங்க, நாங்க வரோம், எனக்கு அடையாளம் வேணும்னு கேட்கிறாங்க இந்த அம்மா. அப்போ அவங்க என்னன்றாங்க, நீ எந்த கயிறுல எனக்கு விட்டியோ, அல்லேலூயா, எந்த இடத்துல எங்களை இறக்கி விட்டியோ அந்த இடத்துல, அந்த ஜன்னல்ல ஒரு சிவப்பு நூலை நீ தொங்க வை. ஆமென். ஒரு சிவப்பு நூல் கயிறு, கார்டு என்று சொல்லப்படுகிறது இங்கிலீஷ்ல. கார்டுன்னா ஒரு கயிறு. அந்த கயிறை நீ தொங்க வை. நாங்க என்ன செய்வோம்? வருவோம். நாங்க அந்த எந்த ஜன்னல்ல அந்த கயிறு தொங்கப்பட்டிருக்கோ அந்த வீட்டுக்குள்ள உன் தகப்பன் யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும் நீ நினைக்கிறியோ, யாரெல்லாம் சாவக்கூடாது, யாரெல்லாம் மீட்கப்படணும் அப்படின்னு நீ நினைக்கிறியோ அவங்களை எல்லாரையும் நீ வீட்டுக்குள்ள வைத்துக்கொள். அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் வரும் பொழுது நாம் யாரெல்லாம் கர்த்தருடைய ரத்தத்துக்குள்ள இருக்கிறோமோ, யாரெல்லாம் மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறோமோ அவர்களை கர்த்தர் அழைத்துக் கொண்டு போவார். நாம் மீட்கப்படுவோம். யாரெல்லாம் கர்த்தருடைய ரத்தம் சட்டைகளை இல்லையோ அவர்கள் சங்காரம் ஆவார்கள். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி கரைக்கான துணிக்கிற வரைக்கும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். ரத்தம் என்ற கோட்டைக்குள்ளே நாம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். உன்னதமானவருடைய மறைவிலே நாம் இருக்க வேண்டும். சந்தர்ப்பங்கள் பல வரலாம், சூழ்நிலைகள் பல வரலாம், பலவீனங்கள் வரலாம், வியாதி வரலாம். எந்த சந்தர்ப்பத்திலும் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். தேவனாகிய மகிமையுடைய ரத்தம் என்ற கோட்டைக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். யாரெல்லாம் அந்த சிவப்பு நூல் தொங்கப்பட்டதான வீட்டுக்குள்ளே இருக்கிறார்களோ அவர்கள் சங்காரம் ஆகவில்லை, அவர்களை விட்டு விடுவேன். ஆமென். அல்லேலூயா. இதுல இன்னொரு காரியம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் 7 நாள் எரிகோவை சுற்றி வந்தாங்க. ஒரு முறை வந்தாங்க, 7 நாள் வந்தாங்க, 7ஆவது நாள் 7 முறை வந்தாங்க. 7 முறை வரும்போதெல்லாம் கண்டிப்பா இந்த அம்மா ஆராதிச்சிருப்பாங்க, கர்த்தரை துதித்திருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் வரப்போதே நான் மீட்கப்பட போறேன், என் குடும்பம் மீட்கப்பட போதே இந்த அம்மா நல்ல நம்பிக்கையோடு இருக்காங்க. இன்னொன்னு பாருங்க, இது ஒரு அதிசயம் என்னன்னா, அதாவது 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வந்த பிறகு மதில் என்ன நடந்துச்சு? உள்பக்கமாய் விழுந்தது. ஆனா ராகாப் இருந்த வீடு மதில் மட்டும் விழவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஏன்னா இந்த அம்மாவுடைய வீடு மதில் மேலதான் இருந்துச்சு. 15ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா? இந்த அம்மாவுடைய வீடு மதில் மேலதான் கட்டப்பட்டு இருந்துச்சு. ஆமென். என்ன வாசிக்கிறோம்? அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. ஆனா எல்லா செவரும் விழுந்துச்சு, இந்த அம்மா இருந்த வீட்டுடைய செவர் மட்டும் விழவே இல்லை. இதுதான் கர்த்தர் செய்கிற பெரிய அற்புதம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். நீ நம்பினால் கர்த்தர் உனக்காக எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எதையுமே இதுதான் அதுதான் வகை அறுப்பே கிடையவே கிடையாது கர்த்தருடைய பார்வையில. நீ ஒண்ணே ஒண்ணு செய்யணும், விசுவாசிக்கணும். ஆகாதவைகளை ஆக வைக்கிற கர்த்தர், இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக பாவித்து அழைக்கிற தேவன், உனக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். ராகாவுக்கு வாக்கு கொடுத்தாங்க, அதுல கர்த்தர் உண்மை உள்ளவரா இருந்தார். ஒருவேளை நினைச்சு பாருங்க, இவங்க மதில் விழுந்த உடனே உள்ள போனாங்க, எல்லாரும் சங்காரம் பண்ணினாங்க. ஆனா ஒரே ஒரு வீடு மட்டும் அங்க நின்று இருக்குது, ஒரு அலங்கத்தின் மேல. ஒரே ஒரு வீடு மட்டும் அலங்கத்தின் மேல அப்படியே நிக்குது. அங்க இருக்கிற அந்த அலங்கம் இடிக்கப்படவே இல்லை. நீ இருக்கிற வீடு இடிக்கப்படாமல் கர்த்தர் காத்துக் கொள்வார். நீ செய்கிற காரியம் நாசமாகாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வார். ஏன்னா அதுல நீ இருக்க. நீ வேலை செய்யற ஃபேக்டரி நாசமாகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஏன்னா அந்த ஃபேக்டரியில நீ இருக்க. ஏன்னா அந்த இடத்துல நீ வேலை செய்யற. ஸ்தோத்திரம். ஹalleluya. 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 ஸ்தோத்திரம். நீ இருக்கிற லைன்ல எந்த நாசம் வந்தாலும் அந்த லைனுக்கு வராது. ஏன்னா அந்த லைன்ல நீ தான் இருக்க. ஆமென். கொரோனா எல்லா இடத்துலயும் வரட்டும், ஆனா நீ இருக்கிற இடத்துல வராது கொரோனா. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளை அங்க இருக்கிற, ஜெபிக்கிற பிள்ளை அங்க இருக்கிற, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை அங்க இருக்கிற.
காத்துக்கொள்வார். இது ரொம்ப அற்புதமா தெரியுது. ஆமென். எல்லா செவரும் விழுந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ள போனாங்க. எல்லாரும் சங்கடம் பண்ணினாங்க. பொன்னு வெள்ளி நான் செய்த பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துக்கினாங்க. விசேஷமான இடத்துல ஆலயத்துல கொண்டு வந்தாங்க. அதை பத்தி நான் பேச வரல. ஆனா அலங்கம் இடிக்கப்பட்ட போது ராகாப் என்னும் வேசியுடைய வீடு அப்படியே ஹalleluya. ஸ்தோத்திரம். இவ்வளவு பேருக்கு எல்லாருக்கும் தெரியும் ராகாவுடைய வேசி. ஆனா இன்னைக்கு தான் தெரியும் ராகாப் ஜெபிக்கிற ஒரு அம்மா. ராகாப் யெகோவா தேவனை சேவிக்கிற ஒரு அம்மா. இன்னைக்கு தான் எல்லாரும் கண்டு கொண்டாங்க. பிரச்சனை வரும்போதுதான் நீ யார் என்பதை அறிந்து கொள்வார்கள். போராட்டம் வரும்போதுதான் உன்னை சுற்றில் இருக்கிற ஜனங்கள் இவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள். தாங்க முடியாத பிரச்சனை வரும்போதுதான் இல்ல இவங்க ஜெபிக்கிறவங்க என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பிள்ளையை சோர்ந்து போயிடுறீங்களா? துக்கத்தோடு இருக்கீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? ஏன் வாழ்க்கையில் இப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு இருக்கீங்களா? கலங்க வேண்டாம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறவே மாட்டார். ஹalleluya. யார் மூலமாய் சத்தம் சொல்லியிருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றவே மாட்டார். அதை செய்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் உன் பேரில் நினைவாய் இருப்பார். எல்லாமே எரிகோ மதில் முழுதுமாய் இடிந்து விழுந்தது. ஆனால் ராகாப் இருக்கிற வேசியோட வீடு மட்டும் இடியவே இல்லை. அங்க இருக்கிற அந்த மதில் மட்டும் இடியவே இல்லை. எவ்வளவு பெரிய அற்புதம் பாத்தீங்களா? கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, ராகாப் இதுல இருந்து என்ன பார்க்கிறோம் தெரியுங்களா? உன் கடந்த வாழ்க்கையை வச்சு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. கடந்த வாழ்க்கையில எல்லாரும் பாவம் செய்த தெய்வ மகிமையானோ அதை வச்சு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அதை வச்சு கர்த்தர் உன்னை நியாயம் தீர்க்கிறவர் அல்ல. இன்னைக்கு எப்படி இருக்கிற, இன்னைக்கு நீ தேவ சமூகத்துல எப்படி இருக்க? The past is past. அதை பார்க்கறது இல்ல. இன்னைக்கு நீ கர்த்தருடைய பார்வையில தேவ சமூகத்துல எப்படிப்பட்ட ஒரு மகனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அதை வச்சு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியா, கர்த்தருடைய சுத்தத்தை நிறைவேற்றும்படியா, கர்த்தருடைய ஜெபத்தை, இப்ப ராகாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். உடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். நீ ஒரு வேசிக்கான போ அப்படின்னு விட்டு விடாதபடிக்கு ராகாப் ஜெபிக்கிற ஒரு அம்மா, ராகாப் திறப்பின் வாயில நிற்கிறதான ஒரு அம்மா, ராகாப் தன் குடும்பத்துக்காக போராடின ஒரு அம்மா, ராகாப் தன் தேசத்தின் மக்களுக்காக, அதாவது ராஜாவுடைய காரியங்கள் எல்லாம் மறந்து ராஜாதி ராஜனாக தேவனுடைய பார்வையில தேவனுடைய பக்கமாய் நின்றதான ஒரு அம்மா, விக்கிரகளை ஆராதிக்கிறத விட்டு உன்னதமான தேவனை தொழுது கொண்டதான ஒரு அம்மா. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு அப்போஸ்தலர், அதாவது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாசிகளின் பட்டியலே வந்துச்சு அந்த அம்மாவுடைய பெயர். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதிப்பார். உன்னை கர்த்தர் அப்படிதான் உயர்த்துவார். ஹalleluya, ஹalleluya. பைபிள்ல ஒரு பெரிய ஹிஸ்டரியாக போடப்பட்டது இந்த அம்மாவுடைய கதை, இந்த அம்மாவுடைய ஹிஸ்டரி. ஹalleluya. வாசிங்க யோசுவா 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோட வைத்தார். ஆமென். என்ன பண்ணாங்க? அன்னைக்கு பண்ண வாக்கு அது நிறைவேறினது. அன்னைக்கு பண்ண ராகாப் கிட்ட சொன்னதான அந்த வார்த்தை அவர் நிறைவேற்றினார்கள். மறைத்து வைக்காமல். என்ன நடந்தது? அவளையும் அவள் தகப்பன் வீட்டையும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசுவா உயிரோட வைத்தான். ஹalleluya. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இது நம்ம சரியா இன்னும் கொஞ்சம் கூட ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கும்போது யார் யாரு திருமணம் பண்ணி கொண்டாங்க, யோசேப்பு உடைய வம்சத்துல வராங்க. அதான் மத்தேயு மார்க்ல எல்லாம் நம்ம வாசிக்கும் போது வாசிக்கிறீங்களா அந்த வசனம்? மத்தேயு 1ஆம் அதிகாரம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 14 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது 14 வசனங்களில் 16 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது பட்டியல வந்து இவர்களை பெற்றால் இவளை பெற்றால் வந்து இயேசு கிறிஸ்துடைய வம்சத்துல வர்றாங்க. இந்த அம்மா கூட அந்த வம்சத்துல வர்றாங்க. ஹalleluya.
சோ உன் கடந்த காலத்தை குறித்து கர்த்தர் பார்க்கிறது இல்ல. அவையெல்லாம் மறந்து கர்த்தர் கடலின் ஆழத்துல போட்டு விட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இன்றைக்கு ஒரு ராகாபை போல நாம் வாழ முடியுமானால் நிச்சயமாக கர்த்தர் அல்லேலூயா. பாருங்க 5ஆம் வசனம், சல்மோன் போவாசை ராகாவின் இடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தின் இடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவியா இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். பாத்தீங்களா வம்சம் எப்படி வந்து? பாத்தீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் யாரையும் மாற்ற முடியும். உன்னை அப்படியே மாற்றி அமைக்க முடியும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கிறதுக்கு கர்த்தரால முடியும். அன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல நாம் வாசிக்கும் போது பிலிப்பியர்களோட வீட்டுல போகும்போது யாருங்க? மகதலேனா மரியாள். அவங்களும் ஒரு வேசி தான், ஸ்திரீ, அதாவது கெட்ட ஸ்திரீ என்று சொல்லி பெயர் பெற்றவள். கர்த்தர் அவளை மாற்றினார். அந்த அம்மா ஒப்பு கொடுத்தப்போ மாற்றினாங்க. அந்த மகதலேனா மரியாள் கடைசி கல்லறை வரைக்கும் இயேசுவை பின்பற்றினார்கள். இன்னைக்கு கூட அவளை பற்றி நாம் படிக்கிறோம். இன்னைக்கு கூட அவளை புகழ்ந்து பேசுறோம். எல்லாரும் போயிட்டா கூட சரி, 6 மரியாள்கள், அதுல மகதலேனா மரியாளும் ஆண்டவருடைய கல்லறை இருட்டோடு எழுந்து, மார்க் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், இருட்டோடு எழுந்து கல்லறை கிட்ட ஓடுறாங்க. அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு யார் என்ன செய்திருவாங்களோன்ற யோசனை கூட இல்லை, ஓடுறாங்க. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் அவர்களை தொட்டபடினாலே, என் ஆண்டவர் அவர்களை ரட்சித்தபடினாலே அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு உற்சாகம் அவர்களுக்கு இருந்தது. இன்னைக்கு ராகாவை குறித்து நாம் பார்க்கும்போது எவ்வளவு அற்புதமான காரியத்தை கர்த்தர் செய்து விட்டார். அருமையான தேவச்சனமே, கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. ராகாவுக்கு இறங்கினவர் நமக்கும் இறங்குவார். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல கூட பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ராகாவை போல தைரியமானவர்களாக நாம் மாறுவோம். ராகாவை போல ஸ்தோத்திரம். அதாவது வேதத்துல சொல்லப்பட்ட, அதாவது என்ன சொல்றாங்க? நாங்கள் கேள்விப்பட்டோம், அதை முன்னால வைக்கிறாங்க. கர்த்தர் இப்படி எல்லாம் அவங்க செய்தாராமே அப்படின்னு சொல்லி முன்ன வைக்கிற ஒரு சகோதரியாக, அதாவது விசுவாசம் உள்ள ஒரு சகோதரியாக. இந்த மாதிரி நம்பல, ஓ நீங்க எப்ப வரப்போறது, உண்மையில உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா, உண்மையிலே குடும்பத்தை காப்பாத்தீங்களா, அதெல்லாம் இல்ல. கண்டிப்பா நீங்க வருவீங்க. உங்கள் மேல இருக்க ஒரு அச்சம், திகில் எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா நீங்க வருவீங்க, ஜெயம் பெறுவீங்க. பெரும்போது எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். அதாவது இன்னொன்று பார்க்கணும்னா, குடும்பத்துக்காக மன்றாடி செபிக்கிற ஒரு அம்மா, சிறப்பின் வாயில நிற்கிறதான ஒரு அம்மாவை பார்க்கிறோம். இந்த காலவழியில ஸ்திரீகளாக நாம், சகோதரர்களாக நாம் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு குணாதிசய உடையவர்களாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறக்கிற அந்த வம்சத்துல அந்த அம்மா வர்றாங்க. ஒன்றுமில்லாத வேசின்னு சொல்லப்பட்டதான் அந்த அம்மாவை கர்த்தர் எந்த அளவுக்கு உயர்த்தினார் பாத்தீங்களா? எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தினார் பாத்தீங்களா? எந்த அளவுக்கு ஜனங்கள் இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் படிக்கிற அளவுக்கு அந்த அம்மாவை உயர்த்தினார். அவருடைய விசுவாசம், அவருடைய தைரியம், கர்த்தருக்காக போராடினது, உலக மனுஷனுக்கு பயப்படல, தேவனுக்கு பயந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நாமும் அப்படி வாழும்போது நம்மையும் கர்த்தர் அப்படித்தான் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். வரக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு முன்னால செல்வார். கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுவார். இந்த ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க. எரிகோ அவருடைய வீடு அந்த மதில் மேல் இருந்தாலும் கூட மதில் விழல. உனக்கு அஸ்திபாரமா இருக்கிற எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை உனக்கு ஆசீர்வாதமா மாற்றி தருவார். அது விழும்படி கர்த்தர் செய்யவே மாட்டார். ஆமென். அதன் மேல நீ தைரியமாய் நிற்க முடியும். அதன் மேல நீ எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியும். ஒரு நாள் கர்த்தர் வருவார், உன்னை சேர்த்துக் கொள்வார். ஒரு நாள் கர்த்தர் வருகிறார். அவர் வந்து உன்னை சேர்த்துக் கொள்வார். அது வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருப்போம். ரத்தம் என கோட்டைக்குள்ள நாம் அடங்கி இருப்போம். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அக்காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அந்த பட்டணமே சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம். ஆனா கர்த்தர் அந்த பட்டணத்துக்குள்ள இருந்ததானே ராகா, அந்த சூழ்நிலைக்குள்ள இருந்ததானே ராகா, அந்த இக்கட்டான ஒரு இடத்துல இருந்ததானே ராகா, இன்னைக்கு இயேசுவின் வம்சத்துல வரக்கூடியவளாக, இன்னைக்கு விசுவாசிகளுடைய பட்டியல வரக்கூடிய ஒரு மகளாக கர்த்தர்
மாற்றினாரே உன்னையும் அப்படி மாற்றுவார். நீ இருக்கிற சூழ்நிலையை பார்க்காத, இருக்கிற நிலைமையை பார்க்காத. நீ சபிக்கப்பட்ட பூமியில தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஆனா அந்த சிவப்பு நூல் தொங்கப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கிறோமா? கர்த்தருடைய ரத்தத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோமா? இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டதான அறைக்குள்ள வீட்டுக்குள்ள நாம் இருக்கிறோமா என்பதை மட்டும் நம்ம கவனத்துல வைத்துக் கொள்ளலாமா? ஹalleluya. சபிக்கப்பட்டதான இடத்துக்குள்ளே இருந்து ராகாவோட குடும்பமும் மீட்டுக் கொள்ளப்பட்டார்கள். இதுதான் இரண்டாம் வருகை. இந்த இரண்டாம் வருகையில சபிக்கப்பட்ட இடத்துல இருக்கிற நம்மை கர்த்தர் மீட்டுக் கொள்வார், நம்மை ரட்சித்துக் கொள்வார், நம்மை ஏற்றுக்கொள்வார், நம்மை நித்திய வீட்டுக்குள்ள அழைத்து செல்வார். வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்துல என்னாலும் இருக்கிறோமான்னு பார்த்து கொள்ளலாம். ஓ, ரத்தத்துக்குள்ளே இருக்கிறோமான்னு பார்த்து கொள்ளலாம். ரத்தம் தாங்க நமக்கு கோட்டை. அந்த கோட்டைக்குள்ளாக நாம் இருக்கணும். இப்படி அப்படி நம்ம போயிடக்கூடாது. ஹalleluya. அந்த வலை வீசப்படுகிற நேரத்துல மீன்கள் உள்ளோ வெளியோ போயினே இருக்கும். ஆனா ஒரு நேரம் வரும், அந்த மீன் பிடிக்கிற எஜமான் வலையை இழுத்து விடுவான். உள்ள இருக்கிறவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள், ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாறுவார்கள். அதே போலதான் ஒரு நாள் வெளியே போறதும் உள்ள வருதுமா இருக்க வேண்டாம், விளையாட வேண்டாம். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில விளையாட்டு வேண்டாம். வந்தோமா, கர்த்தருக்குள்ள வந்தோமா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமா, ஞானஸ்நானம் பெற்றோமா, சபையில இருக்கிறோமா, அதாவது பரிசுத்த ஆவியை பெற்றோமா, வரங்களை பெற்றோமா, கிருபைகளை பெற்றோமா, அதிலே நாம் நிலைத்திருப்போம். ஒரு நாள் செபிக்கிறது, இன்னொரு நாள் செபிக்கல. ஒரு நாள் சபைக்கு வருது, இன்னொரு நாள் சபைக்கு வரதில்ல. இந்த விளையாட்டு வேண்டாம். நீ சபைக்கு வராம வீட்டுல இருக்கும்போது நிச்சயமா ஒண்ணு இல்ல ஒரு நேரம் நீ கர்த்தரை விட்டு தூரமாய் போய்விடுவாய். விளையாட வேண்டாம். அந்த பிரசன்னத்திலே எப்பொழுது இருந்து நாம் காத்துக்கொள்வோம். கர்த்தர் உதவி செய்யட்டும். அந்த மகிமை பிரசன்னத்துக்குள்ள இருக்க ஆவியானவர் நமக்கு எல்லாருக்கும் கிருபை காட்டட்டும், எல்லாருக்கும் கிருபை காட்டட்டும். ஹalleluya. அன்னைக்கு வந்த வேவு பார்க்க வந்தவர்கள் மீண்டுமாய் அந்த எரிகோ பட்டணத்துக்கு வருவார். அவர்கள் வரும்போது நீ எங்க இருக்கிறையோ அதுதான் ஆசீர்வாதம். வருகிறது என்ன உண்மை, வந்துட்டாக்க எல்லாம் நடந்துரும் நடக்காது. இயேசு கிறிஸ்து வருகிறது உண்மை. வந்தா நான் எப்படியாவது போயிடுவேன், நோ, அது முடியாது. நீ ரத்தத்துக்குள்ள இருந்தால் மட்டும்தான், நீ அந்த வீட்டுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ராகாம் நமக்கெல்லாம் ஒரு பாடமா இருக்காங்க. ராகாம் நமக்கெல்லாம் ஒரு எச்சரிப்பா இருக்காங்க. உற்சாகப்படுத்துகிற ஒரு அம்மாவா இருக்காங்க. மாற்றப்பட்ட ஒரு அம்மாவா காணப்படுறாங்க. இன்னைக்கு நாமும் அப்படி விளங்குவோமா? நம்முடைய சமுதாயத்துல, நம்முடைய சபையில, நம்முடைய குடும்பத்துல நாமும் ஒரு ராகாவை போல ஜெபிக்கிற ஒருவராக, குடும்பத்தின் மேல் பாரமுள்ள ஒருவராக கர்த்தர் நம்மை மாற்றி அமைக்க நம்ம எல்லாரும் கர்த்தருடைய கருத்துல நம்ம விட்டு கொடுக்கலாம். ஹalleluya. மகிமை மாட்சிமை நிறைந்ததான இந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான காலவளைக்கு நன்றி ராஜா. இந்த நாளில கூட ஆண்டவரே ராகாவ் அம்மாவை குறித்து நாங்கள் வாசிக்கும்படி, அநேக காரியங்களை தெரிந்து கொள்ளும்படி கர்த்தர் எங்களுக்கு செய்த கிருபைக்கு நன்றி ராஜா. வசனத்துல வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அதாவது கீழ்ப்படியாதவர்களோடு கூட அழிந்து போகாதபடிக்கு ராகாவோட குடும்பம் மீட்கப்பட்டார்கள் என்று சொல்லி எபிரேயர் ஆண்டவரே 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கிறார் ராஜா. அப்பா அதே போல நாங்களும் கீழ்ப்படியாத ஜனங்களோட அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக, நாங்கள் எல்லாரும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற பிள்ளைகளாக, நாங்கள் எல்லாரும்